வணக்கம். இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்திக்கு ஏத்த ஒரு சூப்பரான, ரொம்ப ஹெல்த்தியான ராகி பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு இப்போ சிகப்பு அவல் நான் எடுத்திருக்கேன் 1 கப்பு. நீங்க வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். இதை வறுக்க வேண்டியது, ஊற வைக்க வேண்டியது எதுவுமே வேண்டாம். இப்போ 1 கப்பு சிகப்பு அவலை மிக்சியில் போட்டுடுறேன். இதோட 1 கப்பு துருவின தேங்காவை சேர்த்துடலாம். இதுவும் வதக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 1 கப்பு சிகப்பவுலும் 1 கப்பு தேங்காயும் போட்டு பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இங்க பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா நல்லா இருக்கு. இது மாதிரி தண்ணி இன்னி எதுவுமே சேர்க்காம நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதுல எதுக்கு அவல் சேர்க்கிறோம் அப்படின்னா, ராகி மாவு போட்டா ரொம்ப குழகுழப்பா இருக்கும். அதனால அவல் சேர்த்து பண்ணும்போது கொழுக்கட்டை கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கரகரப்பா இருக்கும். அதுக்காக தான் அவல் பொடிச்சு சேர்க்கிறோம். இப்போ 1 கப் அவலுக்கு 1 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். நான் கடை மாவு தான் வாங்கியிருக்கிறேன். 1 கப்பு ராகிக்கு 1 கப்பு தேங்காய், 1 கப்பு அவல் சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டிட்டு இல்லாம எண்ணெய் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1 கப்பு ராகிக்கு 1 கப்பு வெல்லம். வெல்லம் நான் தூசிலாம் இல்லாத நல்ல பொடியா இருக்கிற வெல்லத்தை வாங்கியிருக்கிறேன். நீங்க சப்போஸ் வெள்ளை கட்டியா இருந்தது இல்ல கசடு இருக்கு அப்படின்னா அதை நல்லா தண்ணியில கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நான் பொடியா சேர்த்ததுனால இது எல்லாத்தையுமே ட்ரையாவே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். தொடர்ந்து பாருங்க, எங்க வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இதோட ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு அளவுக்கு 1/2 கப் தண்ணி, எந்த கப்பில் ராகி மாவு எடுத்திருக்கோமோ அதில் 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி கம்மியாக தான் இருக்கணும். இப்போ கொஞ்சம் வித விதன்னு இருக்கிறதுனால நான் ஸ்பூனில் வச்சு நல்லா கிளறேன். இது எல்லாம் 4 பக்கமும் அந்த கலர் மாறணும். உங்களுக்கு தெரியுது இல்லை வித்தியாசம்? அந்த தண்ணி படுற இது கலர் வித்தியாசமாக இருக்குது, தண்ணி இல்லாத கலர் வித்தியாசமாக இருக்குது. இப்போ 4 பக்கமும் கலந்துட்டு இதை பாருங்க ட்ரையா இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுல நல்லா 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை நம்ம கை ரேகை பதிகிற அளவுக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இல்லை நீங்க உருண்டையா உருட்டிக்கிறதுனால உருட்டிக்கலாம். இட்லி தட்டுல நெய் விட்டு எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆயிருக்கு. க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ஆற வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்டான ரொம்ப இனிப்பான ரொம்ப ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. வித்யா மைண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.